வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஸ்ரீலங்கன் முறைப்படி செய்கிற நைஸ் ரெசிபி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரன். இந்த ரெசிபி வந்து அந்த காலத்துல வந்து பெல் அடிச்சு கொண்டு போவாங்க, தும்பு முட்டாஸ், இந்த நைஸ் எல்லாம் வச்சு. இந்த நைஸ் வந்து அந்த காலத்துல மம்மி சொல்லியிருக்காங்க 5% 10%, இப்ப வந்து 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு ஒன்று நீங்க வேண்டுவீங்க ஸ்ரீலங்கால. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரன். ஸோ இதில் வந்து 165 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எல்லாம் மைதாமா எல்லாட்டிக்கு வந்து 1 கப் இருக்குது. 165 கிராம் எல்லாட்டிக்கு 1 கப். இப்போ இதை இந்த பவுலில் போடுங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் இருக்குது, சீனி. நார்மலி வந்து இந்த நைஸ் ரெசிபிக்கு வந்து கூட இனிப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் கூட போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் இருக்குது, இதையும் இதில் விடுங்க. இதை இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பச்சை தண்ணி இருக்குது, 360 மில்லி லிட்டர் இருக்குது. இப்போ இந்த தண்ணியை விட்டு இதை நல்லா குழைச்சி ஒரு கட்டியும் வராமல் அளவுக்கு எடுக்கணும். நல்லா ஸ்மூத்தாக குழைச்சி எடுக்கணும். நாங்கள் தோசையை குழைப்போம் இல்லை, அதை விட நல்லா தின்னாக இதை குழைச்சி எடுக்கணும். இப்போ இந்த தண்ணியை விட்டு இதை குழைப்போம். ஒரு லம்புமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த 360 மில்லி லிட்டர் தண்ணியையும் விட்டுருக்கிறேன். சரியாக இதில் 360 மில்லி லிட்டர் தண்ணி விட்டிங்கன்னா தாராளமாக காணும். ஸோ இதை நான் நல்லா குழைச்சிருக்கிறேன். பட் ஸ்டில் வந்து குட்டி குட்டி கட்டியல் இருந்தேன்னு சொன்னால் இது இந்த நைஸ் வந்து வரையாக செய்ய இயலாது. ஸோ இப்போ இதை நான் வந்து ஒரு வடியில் போட்டு வடிக்க போகிறேன். அப்போ தான் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நான் இன்னொரு செப்பரேட்டான பவுல் எடுத்து இதுக்கு மேலே வடி வச்சிருக்கிறேன். இந்த வடிகளை விட்டு இந்த மாவை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுப்போம். ஸோ இப்படி வந்து வடியில் வடிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், எந்த வித லம்பும் இருக்காது. இந்த இது வடிச்சிருக்கிறேன். அடியில் வந்து இதையும் வலிச்சு விடுங்க. இந்த நல்ல ஸ்மூத்தாக வந்திருக்குது. ஸோ இப்போ இது கரைச்சிட்டேன். இதை வந்து இப்போ ரெண்டாக வந்து பிரிப்போம். நார்மலி இந்த நைஸ் வந்து ஒன்று பிங்க் கலர் இல்லை பச்சை கலர் அப்படியான கலர்லாம் வாருது. பட் இன்றைக்கு நான் இதில் வந்து 2 கலர் தான் போட போகிறேன். ஸோ இதை நான் ரெண்டாக பிரிச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ பச்சை கலர் வந்து சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கலரை தூக்கலாக போட்டிங்கன்னு சொன்னால் தான் இந்த நீங்கள் இதை வந்து ரொட்டி மேக்கரில் போட்டு சேர்க்க வந்து பேர்ன் பண்ணாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் தூக்கலாக விடுங்க கலரை. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இது பச்சை கலர் போட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாவுக்கு வந்து ரெட் ஃபுட் கலரிங் இருக்குது. இந்த ரெட் ஃபுட் கலரிங்கையும் கொஞ்சம் கூட விட்டிங்கன்னு சொன்னால் தான் ரொட்டி மேக்கரில் போட்டு சேர்க்க வந்து பேர்ன் பண்ணாமல் வரும். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கலரிங் போட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த நைஸ் ரெசிபி செய்யணுமெண்டா அந்த ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ட ஞாபகம் உங்களுக்கு திருப்பி வேணுமென்று சொன்னால் இந்த நைஸ் ரெசிபி செய்கிறதுக்கு இந்த ரொட்டி மேக்கர் கண்டிப்பாக தேவை. இது இல்லாமல் செய்ய இயலாது. ஸோ இந்த ரொட்டி மேக்கர் வந்து இந்த டபுள் சைடட், மேலேயும் இருக்குது ஹீட்டிங் பேன் இருக்குது, கீழேயும் இருக்குது. ஸோ டபுள் சைடட் இருக்குது. ஸோ 2 பக்கம் வந்து ஈக்குவலாக வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த ரொட்டி மேக்கர் சரியான இம்பார்ட்டன்ட் இந்த நைஸ் ரெசிபி நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால். ஸோ இந்த ரொட்டி மேக்கர் எடுத்து நான் மீடியம் ஹீட்டில் இந்த ஹீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் இதை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இந்த நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த க்ரீனை தான் இப்போ முதல் செய்ய போகிறேன். ஸோ இந்த ரொட்டி மேக்கர் வந்து நான் வச்ச மீடியம் ஹீட்டுக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ இதில் வந்து சரியாக 2.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுக்கணும். 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். எடுத்து நடுவில் ஊற்றிட்டு உடனே மூடி போட்டு ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ் ஹார்டாக ப்ரெஸ் பண்ண பிறகு லைட்டாக ஒரு 45 செகண்ட்ஸ் வந்து ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஆளும் வரைக்கும் ப்ரெஸ் பண்ண வேணாம். ஸோ 45 செகண்ட்ஸ் பிறகு ஸோ இப்போ இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து லிஃப்ட் பண்ணி பாருங்க. ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒட்டுற மாதிரி இருந்தேன்னு சொன்னால் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்காதீங்க, நல்லா ஃப்ளட் ஆகணும். இப்போ நீங்கள் அதை லிஃப்ட் பண்ணி துறக்க மேலே வந்து ஒட்டி வருது. ஒரு சின்ன ஸ்பேச்சுலரால் இல்லாட்டிக்கு ஒரு நைஃபால்
லைட்லியா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். பர்ஃபெக்டா கிறிஸ்பியா வந்திருக்கு. இப்போ எடுத்துட்டு மற்ற பக்கம் திருப்பி வச்சுட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 10 அல்ல 15 செகண்ட்ஸ் வந்து இதை விடுங்க. ஒரு 15 செகண்ட்ஸ் ஆயிட்டுது. ஸோ நல்லா பர்ஃபெக்டா கிறிஸ்பியா வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த பிங்க் நைஸை வந்து செய்தெடுப்போம். அதே மாதிரி க்ரீனை போட்ட மாதிரி பிங்க்லேயும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து சரியா 2 டேபிள் ஸ்பூன் இருக்கு. இந்த நடுவில் இந்த மாவு ஊற்றிட்டு மூடிட்டு நல்லா ஹார்டாக 30 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ 30 செகண்ட்ஸ் ஆயிட்டு ஸோ இன்னொரு 45 செகண்ட்ஸ் வந்து லைட்லியாக ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு 45 செகண்ட்ஸுக்கு ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். லைட்லியாக லிஃப்ட் பண்ணி பாருங்க, ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கு. மேலே இருக்கிற இதில் வந்து ஒட்டி பிடிச்சிருக்குது. இப்போ இதை லைட்டாக வந்து ஒரு ஸ்பேச்சுலரால் உங்களோட கையாலையா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு மேட்டு பக்கம் திருப்பி மூடிட்டு இதை விடுங்க. ஒரு 10 அல்ல 15 செகண்ட்ஸ் வந்து இதை விடுங்க. ஒரு 15 செகண்ட்ஸ் ஆயிட்டுது. ஸோ திறந்துட்டு அதான் கிரன்ச்சியா கிறிஸ்பியா நல்ல தின்னா வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நைஸ் ரெசிபி எல்லாம் செய்து முடிஞ்சுது. நீங்கள் கடையில் வேண்டி எல்லாம் அங்கே வந்து பார்த்துருப்பீங்க, அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா கட்டர் எல்லாடிக்கு மிஷின் யூஸ் பண்ணுவாங்க, பட் இது ஹோம் மேட். ஸோ இது பர்ஃபெக்டாக எல்லாடிக்கும், ஆனால் அந்த நைஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த நைஸ் செய்து முடிஞ்சுது. ஸோ கிறிஸ்பியாக இப்படி வாயில் வச்சிங்கன்னு சொன்னால் மெல்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த நைஸ் செய்து முடிஞ்சுது. இதுதான் இந்த நைஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நைஸ் ரெசிபி எல்லாம் செய்து முடிஞ்சது. சாப்பிட்டு வாயில வச்சோடனே கரைஞ்சி போது இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ண இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.